மதுரையில் வந்து ரீசெண்டாக வந்து ஃபேக் நியூஸ் வந்து கிரியேட் ஆச்சு. நிறைய கிட்ஸை வந்து கிட்னாப் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் சோசியல் மீடியாவில் நிறைய ட்ரெண்ட் ஆச்சு. எப்படி தொட்டா எப்படி ஒரு அங்கிளோட பேசும்போது எப்படி பேசணும், ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பழகும்போது எப்படி பழகணும். 2 days கழிச்சுமே அது ஷேர் ஆனோடனே ஃபர்ஸ்ட் நானுமே இந்த மாதிரி தான் என்னதான் இப்படி நியூஸ் வந்தாலும் எதுவும் மாறவும் போகிறது கிடையாது. ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் விஜய். இன்னைக்கு வந்து நம்மளோட வீடியோ வந்து என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரையில் வந்து ரீசெண்டாக வந்து ஃபேக் நியூஸ் வந்து கிரியேட் ஆச்சு. நிறைய கிட்ஸை வந்து கிட்னாப் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் சோசியல் மீடியாவில் நிறைய ட்ரெண்ட் ஆச்சு, பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்த உடனே வந்து எல்லாருக்குமே ஒரு பதட்டம் வந்திருக்கும். என்னடா நம்ம மதுரையிலேயே அப்படியா நடக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணி பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச பேரண்ட்ஸ் ஒருத்தவங்க வந்து அவங்க குழந்தைய வந்து இந்த நியூஸ் பார்த்துட்டு ஒரு 2-3 டேஸாக வந்து ஸ்கூலுக்கே அனுப்பவே இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறையா நடக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி மக்கள்கிட்டையும் போய் நம்ம கேட்கலான் இருக்கோம். இந்த நியூஸ்லாம் பார்த்து ஒரு ஃபேக் நியூஸ்னு அப்புறம் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மதுரையில வந்து இப்படிலாம் நடக்குதா? இப்படி பண்றவங்களுக்கு வந்து என்ன மாதிரி பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு வீடியோ கேட்க போறோம். மக்கள்கிட்டையும் போய் அவங்களோட கருத்துக்கள் எல்லாம் கேட்போம். உங்க பேர்? திவ்யா மலர். இப்போ நம்ம மதுரையில வந்து ஒரு ஃபேக் நியூஸ் ஒன்று கிரியேட் ஆச்சு ரீசெண்டா. குழந்தைகள் எல்லாம் கடத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணி பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதுவே ஃபேக் நியூஸ்ன்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் நிறைய இடங்கள்ல வந்து அந்த மாதிரி மிஸ்ஸிங் நடந்துட்டு தான் இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொதுவா இப்போ அந்த ஃபேக் நியூஸ் வச்சு நம்ம இந்த மாதிரி சொல்லிட முடியாது. எல்லா இடத்துலயும் வந்து இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் நம்பல. ஏன்னா நார்மலா ஃபார்வர்ட் மெசேஜ் வரும்போது, அது முக்கியமா வாட்ஸ்அப்ல வரும்போது நம்புறதே கிடையாது. பட் லேட்டரா வந்து இன்னும் 2 days கழிச்சுமே அது ஷேர் ஆனோடனே ஃபர்ஸ்ட் நானுமே நம்ம தான் செஞ்சேன். அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன தோணுச்சு அப்படின்னா வந்து என்னதான் இப்படி நியூஸ் வந்தாலும் எதுவும் மாறவும் போறது கிடையாது. நம்ம பிள்ளைக்கு நம்ம ரெஸ்பான்சிபிள். உலகம் அப்படிதான் இருக்கும். உலகம் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க ஏத்து வீட்டுக்காரங்க அவங்க நல்லா விரும்பவே மாட்டாங்க. ஒரு மனுஷன் எப்ப சாகணும், எப்ப வேதனைக்குள்ள உட்படுத்தணும், அதுதான் உலகம் பார்க்கும். பேட் டச், ரைட் டச், எப்படி தொட்டா எப்படி, ஒரு அங்கிளோட பேசும்போது எப்படி பேசணும், ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பழகும்போது எப்படி பழகணும், பிள்ளைங்க வந்து வெளியே போகும்போது எப்படி ஆடைகள் நாகரிகங்கள் உடுத்தணும், அப்படி நம்ம தான் கத்துக் கொடுக்கணும். உலகம் அப்படி உலகம் ஒரு நிறுவனமா போனாமே அதை பார்த்து இச்சுக்கிற உலகம் தான். யாருமே போய் ஐயோ ஒரு பொண்ணு நிறுவனமா போறாளே அப்படி போட்டு நிறுவனத்தை மறைக்க மாட்டாங்க. அது எப்படி இழிவுபடுத்து, எப்படி ரசிக்கணும், எப்படி வேதனைப்படுத்த நினைக்கணும். எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. எனக்கும் ஒரு பையன் இருக்கான். இந்த மாதிரி நியூஸ் கேள்விப்படும் போது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, ஒருவேளை இது உண்மையா இருக்குமோ, நம்ம சேஃப்டியா பாத்துக்கணும். ஏன்னா எல்லா பேரண்ட்ஸுமே நினைக்கிறதா தான். இதே மாதிரி டீச்சர்ஸும் ஸ்கூல்லையும் இதே மாதிரி தான் வந்து சொன்னாங்க. அதனால ஒரு பதட்டமும் ஒரு பயமும் இருக்க தான் செஞ்சுச்சு. அதுக்கப்புறம் இது ஃபேக் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து சோசியல் மீடியால ஃபேக்னு சொல்லி வரும்போது ஓரளவுக்கு திருப்தியா வந்து ஃபீல் பண்றோம். கேள்விப்படுறது எல்லாமே நார்த்ல நடந்துச்சு, அங்க நடந்துச்சு, இங்க நடந்துச்சு வச்சு டீச்சர்ஸுமே பேரண்ட்ஸை விட டீச்சர்ஸ் தான் வந்துட்டு இன்னுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. ஸ்கூல்ல விட்டுட்டு போயிடுறோம். நிறைய பேர் வந்துட்டு சின்ன குழந்தைங்க யூகேஜி எல்கேஜிலாம் இருக்காங்கன்னா ஸ்கூலை முடிச்சுட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து கூட்டு போற வரைக்கும் வெயிட் பண்ணி கூப்பிட்டு அந்த அளவுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ பயம், பாதுகாப்பா இருக்க வேண்டியது அவசியம் தான். ரொம்ப பயந்துட்டு பேரண்ட்ஸ் இருந்துட்டு இன்னும் குழந்தைய வந்துட்டு வெளியில விடாம சோஷியலைஸே ஆக விடாம அது வந்து ரிவர்ஸ் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குதான் செய்யுது. ஃபர்ஸ்ட் என்னன்னா, வாட்ஸ்அப்ல வர எல்லா நியூஸுமே வந்து ஒரிஜினலான்றதை நம்ம செக் பண்ணணும். எல்லாமே வந்து டெக்ஸ்டா வரக்கூடிய எல்லா விஷயமே வந்து ஃபேக் அப்படின்ற ஒரு பேர் சொல்லிட முடியாது, உண்மைன்னு சொல்லிட முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வர நியூஸ் வந்து உண்மையா பொய்யான்றதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம நியூஸ் வாட்ச் பண்ணணும். ஏன்னா நீங்க இருக்கக்கூடிய சூழல்ல வந்து பல பேர் வந்து செய்தி சேனல் பார்க்கறதோ பேப்பர் பார்க்கறதோ டைம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து அது கரெக்டான்றதை நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கு. அதே போல இன்னைக்கு வந்து குழந்தைகளை பாதுகாக்கிறத விட முக்கியமா என்னன்னா பேரண்டிங் கொடுக்க வேண்டியது இருக்கு. குழந்தைங்க எப்படி பாதுகாக்கணும், குழந்தைங்களுக்கு என்ன விஷயத்தை எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி பேரண்டிங்கே சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் மூவிங் வேர்ல்ட்ல இருக்கும். அதே போல இந்த விஷயம் எல்லாமே ஒரு மிடில் கிளாஸ்ட்ட போய் கொண்டு போய் சேர்த்தலாம். இப்போ வந்து இவர் கூட சொன்னாரு, குழந்தைகளை வீட்டுல ஸ்கூல்ல இருந்து கூட்டு போறது, வீட்டுல இருந்து கூட்டு போய் ஸ்கூல்ல விடுறதா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ அல்லது வீட்டுல யாராச்சும் ஒருத்தங்க வீட்டுல இருக்காங்க அப்படின்னா பண்ண முடியும். பட் ஆனா இன்னைக்கு வந்து கிராமப்புறங்கள்லயோ இல்ல மதுரையிலேயே கூட பாத்தீங்கன்னா பல ஏரியால வந்து அப்பா அம்மா 2 பேரும் வேலைக்கு போறாங்க, தாத்தா பாட்டி ஒரு வேலை பார்ப்பாங்க. ஸோ குழந்தைங்க அவங்களால சர்வே பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பா வந்து கவர்மெண்ட்டோ அல்ல ஸ்கூலோ வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கணும். ஸோ அதை வந்து எப்படி வந்து ஸ்கிரீனிங் பண்ணணும் குழந்தைங்களை. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காவல்துறையால் எல்லாத்தையுமே ஒரே இதை பாத்திர முடியாது. ஏன்னா காவல்துறையில வந்து இன்னைக்கு வேகன்சி நிறைய இருக்கு. ஒரு போலீஸ் இருக்காருன்னா அவருக்கு ஒரு டியூட்டி போட்டாங்கன்னா அவர் தள்ள 2 டியூட்டி கொடுக்கும். ஸோ அவங்களுக்கு லீவே கிடைக்காது, அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அதனால வந்து இப்போ மதுரையிலுமே நிறைய வேகன்ட் இருக்கு ஸ்டேஷன்ல எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் அதையும் நம்ம ஃபில் பண்ணா தான் இது வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான ப்ரொடெக்ஷனா வந்து கிரியேட் பண்ண முடியும். யார் வந்து கடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் போகுது அப்படின்னா, நார்த்ல இருந்து இங்க பழப்புக்காக வந்தவங்க அவங்கள வந்து பரத்துறாங்க, அவங்க தான் கடத்துறாங்க ஒரு ப்ரொஜெக்ஷன் உருவாகுது. சென்னையில ரீசெண்டா பார்த்தோம் அப்படின்னா ஒரு போட்டோ பரவுறதை பார்த்துட்டு முடி இது வரைக்கும் வளர்த்தாங்க, ஒரு திருநங்கையை பிடிச்சி அவங்க ஹாஃப் நியூடாக்க அடிச்சு இது பண்ணது எல்லாமே இதெல்லாம் ஒரு ஸ்டீரியோ டைப்பா உருவாக்கி ஆரம்பிக்கு. இப்போ நார்த்ல உள்ள யாரை பார்த்தாலுமே அவங்க வந்து அவங்க குழந்தைய கடத்திடுவாங்க, இல்ல திருநங்கைகள் அந்த மாதிரி அவங்க அடிச்சு போட்டது அப்படிதான் இருந்துச்சு, நீங்க குழந்தைய கடத்துவீங்க அப்படிங்கிற ஸ்டீரியோ டைப்பா பெற்றோர்கள் மனதிலையும் ஒரு சொசைட்டி மனதிலையும் உருவாக்குற மாதிரி தான் இருக்கே தவிர்த்து அரசாணைகள் என்ன வெளியிடுறாங்க, ஸ்டேஷன்ல இருந்து அபிஷியலா என்ன வெளியிடுறாங்க அதை பொறுத்து தான் நம்ம இது பண்ண முடியுமே தவிர்த்து
சும்மா வந்துட்டு பாக்குற எல்லாத்தையுமே கடத்திடுவாங்க அப்படின்னு வீணா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மதுரையில் இருக்கிறது சேஃபா? 1-2 இன்சிடென்ட்ஸை வச்சு நம்ம சொல்லிட முடியாது ஃபுல்லா சேஃப் கிடையாது அப்படின்னு. மதுரைன்னு மட்டும் இல்ல, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. மதுரைன்னு மட்டும் கிடையாது, இது எல்லா ஊர்லயுமே இருக்கதான் செய்யுது. மதுரைக்கு மட்டும் இது கிடையாது, இல்ல எல்லா ஊர்லயும் குழந்தைங்க இருக்காங்க, எல்லா இதுலயும் இருக்காங்க. சேஃபா இல்லையாங்கிறத தாண்டி நம்ம வந்து பிள்ளைங்களை என்ன சொல்லி வளர்க்குறோம் அப்படிங்கிறதுல தான் விஷயமே இருக்கு. பட் அதுக்குன்னு அவங்கள வந்து ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி வச்சுக்க கூடாது. அதாவது அவங்க இப்போ கூட கூட்டிட்டு போகும்போது வந்து நீ இந்த மாதிரிலாம் நடக்கும், ரோட் கிராஸ் பண்ணும்போதோ இல்லை நீ தனியா நின்றுட்டு இருக்கியோ இல்லை ஒரு கடைக்கு போய் வாங்குறியோன்னா இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லி வேணா அவங்க ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். பட் நடக்கும் அதனால நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போ என் பையனுக்கு நான் என்ன சொல்லி கொடுக்கலாம்னா, பொண்ணுங்கிட்ட இப்படிலாம் இருடா, எப்படின்னா பழகு, எல்லாமே பண்ணு. ஆனா டச் பண்றது செய்யறதெல்லாம் வந்து அதை தாண்டி ஒரு அனாவசியமான எந்த செயலும் செய்யக்கூடாதுன்னு நான் தான் சொல்லி வளர்க்கும். அந்த மாதிரி பொம்பளை பிள்ளைகிட்டையும் வந்துட்டு ஆம்பளை பையன் ஃபுல்லாமே கொடூரமானவங்கன்னு சொல்லி வளர்க்காம அவங்க ஒரு கால்குலேஷன், அதாவது அவங்களுடைய மென்டாலிட்டியில இல்லாம இப்போ உள்ள பசங்களுடைய மென்டாலிட்டியில என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறத தெளிவான முறையில சொல்லணும். சொல்லக்கூடாது இதெல்லாம் சொல்லக்கூடாது, இதெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறது இல்லாம நம்ம இப்ப ரியலைஸ் பண்றத பிள்ளைங்கிட்ட சொல்லி வளர்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி குழந்தைய கிட்னாப் பண்றாங்க அப்படின்ற கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்தா பெட்டரா இருக்கும்னு ஃபீல் பண்றீங்க? ரோட்லேயே நிற்க வச்சு ஷூட் கொடுக்கணும். நாங்கள் ரொம்ப அதான் நான் ரொம்ப பேச சொல்லிட்டு தான் இருப்போம். நிறைய ஊர்லலாம் அதுதான் இருக்கு, நம்ம ஊர்ல மட்டும்தான் அந்த ஒரு பனிஷ்மெண்ட் இல்லை. ஸோ அது வந்தா இன்னும் நல்லா இருக்கும். அந்த பொண்ணுனாலேயே சுட வைக்கணும், இந்த மாதிரிலாம் பனிஷ்மெண்ட் கொஞ்சம் ஹெவியா இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். தூக்கு தண்டனை அந்த மாதிரி பார்ட் அவுட்ல முடிச்சு விட்டுறணும். எல்லார்கிட்டயுமே நாங்க போய் கேட்டோம். கேட்டதுக்கு எல்லாருமே நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணாங்க. தைரியமா வந்து நிறைய பேசுனாங்க. நம்ம ஊர்ல மக்கள் இப்பெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் பேசுவாங்களா அப்படின்லாம் நான் யோசிச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நிறைய சொன்னாங்க. குழந்தைங்களுக்கு வந்து நம்ம விஷயங்கள் நிறைய கத்துக் கொடுக்கணும். ஆனா கத்துக் கொடுக்குறோன்ற பேர்ல வந்து அவங்க வந்து புஷ் பண்ணி ஒரு இதுல வந்து ஒரு டிப்ரெஷன்ல தள்ளிடக்கூடாது. நம்ம கத்துக் கொடுக்குற மாதிரி இருக்கணும். பட் வந்து அதை வந்து ஒரு கேஷுவலா ஒரு லைஃப் வந்து வாழ்ற மாதிரியும் கொண்டு போயிடணும். எந்த அளவுக்கு சேஃபா இருக்கணும் அப்படின்றது வந்து எல்லாத்தையும் டீச் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ உங்க வீட்லயுமே வந்து நிறைய கிட்ஸ்லாம் இருப்பாங்க, கேர்ள்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கத்துக் கொடுங்க, சப்போர்ட்டா பண்ணுங்க. எப்பயுமே நம்ம வந்து கூடவே இருக்க முடியாது அவங்களோட. அவங்களாம் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு தான் வரணும். கொஞ்சம் கொஞ்சமா நிறைய ஃபேக் நியூஸ்லாம் வருது. நியூஸ் பாத்தீங்கன்னா அதை வந்து டீப்பா கத்துக்குங்க. நிறைய வந்து நம்ம ரீல்ஸ் அது இதுன்னு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஃப்ரீயா இருக்கும்போது கொஞ்சம் நியூஸ் பாருங்க. என்னதான் தப்புகள், நான் என்ன சொல்றேன்னா என்னதான் தப்புகள் நடக்காமலாம் இருக்கும்னு யாருமே சொல்ல முடியாது. நம்ம எவ்வளவு சேஃபா பாத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு தப்புகள் குறையுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோ பாக்குறது வந்து நம்மளோட சேனலை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இத்துடன் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் VJAK. Tata, bye bye. See you. Is Madurai really safe for girls and women? பெரும்பாலும் அதாவது ஒரு 100% சேஃபா இருக்குன்னு சொல்லலாம். மீத இந்த 25% வந்துட்டு இல்லைன்னு தான் சொல்லணும். நைட் டைம்ல வந்துட்டு பஸ் டிராவலிங் முடிச்சு நம்ம ஸ்ட்ரீட்ஸ்ல எல்லாம் நடக்கும்போது இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கவங்க வந்துட்டு வயசானவங்க மட்டும் கொஞ்சம் தப்பா இன்டராக்ட் பண்ணுவாங்க. விட்டு வைக்கல அந்த குரங்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆமா, நம்ம மதுரைக்குள்ள சுத்தமா இல்ல தம்பி. ரொம்ப அதுவாதான் இருக்கு. எங்கேயும் போய் வரவா செய்வா. மத்தியான டைம்ல கூட சாயங்காலம் நைட்டுன்றதெல்லாம் இல்ல. மத்தியான டைம்லயே கூட எங்கேயும் தனியா போய் வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபுல்லா சொல்ல முடியாது, 90% இருக்கு. 10% அந்த மாதிரி இருக்காங்க சில பேர். இந்த ரோட்ல போகும்போது கேர்ள்ஸ் ஒரு இன்சல்ட் பண்றது, வம்பிழுக்கிறது அந்த மாதிரி இருக்காங்க 10%. நம்மளுக்கு தோணணும், அவங்களுக்கு சிஸ்டர் இருக்கும்ல கூட பிறந்த, அவங்க மாதிரி நினைச்சா அதெல்லாம் தோணும். உங்களுக்கு வந்து எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கா? இந்த பார்க்கிங் இப்போ கட்டினதுக்கு அப்புறம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ ரொம்ப மாற்றம் பண்ணதுனால எல்லாருமே யூஸ் பண்றாங்க. மார்னிங் ஈவினிங் நிறைய யூசேஜ் இருக்குது. ஃபுல்லாவே குழந்தைங்க முதற்கொண்டு இங்கே வந்து விளையாட வைக்கிறது வந்து பொழுதுபோக்குல வந்து நிறைய இருக்கு. இது இந்த லே பண்ணியிருக்காங்கல்ல இந்த மாதிரி, அதுக்கு முன்னாடி வெறும் கரையாக தான் இருக்கும். அப்போ நாங்கள் வருவோம் போவோம். இப்போ நல்லா இருக்கு. இப்போ பண்ணியிருக்கிறது எங்க மாதிரி யூஸ்ஃபுல்லாக வர்றவங்களோட நிறைய பசங்க, சின்ன பசங்க, ஃபேமிலியில் மெம்பர்ஸ்லாம் நம்ம வீட்டில் ஈவினிங் செஷன்லாம் இங்கே வந்து ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கு. ஹெல்த் கான்சியஸ்க்கு இது நல்லது. இப்போ ஈவினிங்கோட மார்னிங் தான் ரொம்ப க்ரௌட் இருக்கும். இதெல்லாம் முள்காடு மாதிரி இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ஒரு 3-4 கிலோமீட்டர் சைடு உள்ளவங்க போகிறோம், இங்கே வந்துட்டு போகிறாங்க. இன்னைக்கு கொஞ்சம் இது ஸ்கூல் இருக்கனால கொஞ்சம் கூட்டம் இல்லை. மற்றபடி சாட்டர்டே சண்டே வந்து நல்லா ரஷ் இருக்கும். பிள்ளையெல்லாம் விளாட இது மாதிரி 3 பார்க் இருக்கு இந்த பக்கத்துலேயே. ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கு. இன்னும் ஒன்று இருக்கு, இந்த பக்கம் ஒன்று இருக்கு. 5 கிட்ட இருக்கு. ஈவினிங் வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து உட்கார வைக்க எல்லாம் நல்லா இருக்கு. எங்களுக்கு சரௌண்டிங் 3 கிலோமீட்டர்ஸில் உள்ளவங்க பூரா நல்லா வந்துட்டு போகிறாங்க. குறிப்பாக எங்களுக்குன்னு சொல்லணும்னா எங்களுக்கு பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி வயசானவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்களை மாதிரி யங் பீப்புளுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிள்ளைங்களோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்புறம் எங்களோட ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கலாம்.